பாவம் செய்யும் பொழுது மனிதன் ஒரு மறைவிடத்தை தேடக்கூடியவனாக காணப்படுகிறான். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு அழகான ஒரு சம்பவம் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது. அதாவது பாவம் செய்த ஒரு பெண்ணை ஆண்டவருக்கு முன்னாடி பிடித்து கொண்டு வருகிறார்கள். ஆண்டவருக்கு முன்னாடி நிறுத்திவிட்டு இவ பாவம் செய்து கையும் களவுமாக பிடிப்பட்டவள், ஒழுக்கக்கேடான ஒரு பாவத்தை செய்த ஒரு பெண்மணி தான் இவள். அது மட்டும் இல்லை, மோசேயின் நியாய பிரமாணத்தில் என்ன சொல்லி இருக்கிறதுனா, இப்படி பாவம் செய்தவர்களை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று ஆண்டவருக்கு முன்னாடி அவளை கொண்டு நிறுத்தி விடுறாங்க. ஆண்டவர் எதையுமே சொல்லாம தரையில குனிந்து அவர் எழுதி கொண்டே இருந்தார். அங்க நின்னவங்க எல்லாம் ஆண்டவரை பார்த்து கேட்குறாங்க, நாங்கள் பேசிட்டே இருக்கிறோம், நீர் எந்த பதிலுமே சொல்லாம இப்படி எழுதி கொண்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குற நேரத்தில் ஆண்டவர் நிமிர்ந்து பார்த்து சொல்கிறார், உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் கல்லெறிய கடவது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். இதை கேட்ட உடனே அங்கே இருந்தவங்க எல்லாம் ஒரு குற்ற மனசாட்சி உடையவர்களாக அந்த இடத்தை விட்டே கடந்து போய்விட்டார்கள். இந்த பெண் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிறாள். எப்படி 3 விதமான இருள் அவளை சூழ்ந்து கொண்டு இருக்கிறது. ஐயோ, இப்படி ஒரு பாவத்தை நான் செய்து விட்டேனே, அந்த பாவம் என்ற இருள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. இரண்டாவதாக அவள் நினைக்கிறாள், ஆண்டவரே, இந்த பாவத்தை செய்ததனால் நான் அவமானப்படுத்தப்பட்டு இருக்கிறேனே, அவமானம் என்ற இருள் அவளை சூழ்ந்து இருக்கிறது. அந்த நேரத்தில் இனி இந்த ஆண்டவருடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்ற பயம் என்ற இருள் அவளை சூழ்ந்து கொள்ளது. இந்த 3 இருளிலேயும் அவன் நின்று அப்படியே இயேசு கிறிஸ்துவை பார்க்கிற நேரத்தில் ஆண்டவர் அவளை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி நீ பாவம் செய்யாத,